நம்ம ஊர்ல பல வகை பிரியாணி கிடைக்கும், அதையெல்லாம் கண்டிப்பா சாப்பிட்டும் பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரியாணியை கண்டிப்பா சாப்பிட்டிருக்கவே முடியாது. இந்த வகை பிரியாணி கேரளால மட்டும்தான் கிடைக்கும். கேரளா பிரியாணி செய்யறதுக்காக 4 பட்டை, 2 அனாசிப்பூ, 6 லவங்கம், 2 ஏலக்காய், அரை தேக்கரண்டி மிளகு, அரை தேக்கரண்டி சோம்பு, அரை தேக்கரண்டி கொத்தமல்லி, கூடவே 20 வரமிளகாயவும் வச்சு நல்லா அரைச்சு எடுத்துருவோம். கேரளா பிரியாணியில கிடைக்கிற அதே சுவை கிடைக்கிறதுக்காக 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டோம். அதை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு கிலோ கோழிக்கறிய பிரியாணில போடுறதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி தண்ணி ஊத்தி கழுவி வச்சிருவோம். கொஞ்சம் உப்பு, அரைச்சு வச்சிருந்த மசாலா, 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, 3 தேக்கரண்டி தயிர், அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இப்ப கழுவி வச்சிருந்த கோழிக்கறிய மசாலாவோட நல்லா பெரட்டி அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு அரை மணி நேரம் ஊற விட்டுருவோம். வெங்காயம் நிறையவே தேவைப்படும். அதுக்காக 400 கிராம் வெங்காயத்தை நறுக்கி வச்சிருவோம். அரிசியை வேக வைக்கிறதுக்காக தண்ணியை இப்ப உலக்காய வச்சிருவோம். 50 கிராம் இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துருவோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் தண்ணியில 3 பட்டை, 4 லவங்கம், 3 ஏலக்காய், 1 அனாசிப்பூ, 2 பிரிஞ்சி இலை, கூடவே அரிசியை சேர்த்து வேக விட்டுருவோம். அரிசி வேகும் போதே கொஞ்சம் கல்லுப்பையும் எண்ணெயும் சேர்த்துருவோம். சோறு வேகும் போதே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிட்டா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாதுன்னு நிறைய பேர்